மேயருக்கும் எம்எல்ஏக்கும் என்னதான் பாச்சு, என்ன இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த புரோட்டோகால் சொல்றாங்களே அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ நம்ம டீகோட் பண்ண போறோம். எக்ஸாக்டா என்ன நடந்தது இது எல்லாமே தெளிவா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஏன் மேயர் சிஎம் போய் சந்திக்கல, இதுக்கு முன்னாடி ஆட்சியில மேயர் எப்படி இருந்தாங்க நம்ம பார்த்திருந்தோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, எல்லாத்துக்கான ஒரு விளக்கமா இருக்க போது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ரீசெண்டா ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது நேத்து தான் ஸ்கூல்லாம் ரீஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஈவெண்ட்ல லோக்கல் ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடத்துறாங்க கவர்மெண்ட் சைட்ல. அந்த வகையில திருவிக நகரை சேர்ந்த எம்எல்ஏவான பல்லவி அவர்களையும் இன்வைட் பண்றாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அதே மாதிரி சென்னை மேயரான பிரியா அவர்களையுமே ஈவெண்ட்டுக்கு அழைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பிரியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இவங்களும் பல்லவியை என்ன பண்ணிருக்காங்க, யார் வராங்களோ இல்லையோ நீங்க கூப்பிட்டதுக்காக நாங்க வரோம். சொல்ல போனா பல்லவி அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி 3 நாட்கள் தான் ஆகுதான், அவங்களுக்கு பிரசவம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு போறாங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைமா அது ஸ்கூல் ஈவெண்ட்ன்றதுனால இவங்க வீட்லயும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க. வந்தது 2 ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து சென்னை புளியாந்தோப்பு அரசு பள்ளி இந்த ஈவெண்ட் இருக்கு. இந்த ஈவெண்ட்ல இவங்க வந்ததே லேட்டு, அதனால ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மேயர் பிரியா சொல்றாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல குத்து விளக்கு ஏத்துறாங்க. அந்த குத்து விளக்குல மேயருக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அதிகம் மீறி ஐஏஎஸ் அதிகாரி கிட்ட கொடுக்குறாங்க. இப்படிதான் அந்த ஈவெண்ட் நடக்குது. இதனால சும்மா கடுப்பாகிறாங்க எம்எல்ஏ பல்லவி. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க, எதுவும் பேசல. செகண்ட் ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிப்பன் கட்டிங்ல ஒரு கிளாஷ் ஆகுது. முன்னாடி பிரியா நிக்கிறாங்க, பின்னாடி பல்லவி நிக்கிறாங்க. பிரியாவும் கட் பண்றது கை வைக்கிறாங்க, பல்லவி கட் பண்ண கை வைக்கிறாங்க. பல்லவி டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. சோ இதுக்குள்ள போகும்போது சம கடுப்பா பிரியா உள்ள போறாங்க. அடுத்ததான் இந்த இடத்துலயும் குத்துவிளக்கு பஞ்சாயத்து. சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, மேயர் பிரியாக்கு அப்புறமா திரும்பவும் ஐஏஎஸ் அதிகாரி தானே ஏத்தணும், ஏன்னா முன்னாடி அப்படித்தானே ஏத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க கோச்சிக்கிட்டு போனதுனால என்னவோ தெரியல, நீங்க ஏத்துங்க அப்படின்ட்டு எம்எல்ஏ பல்லவி கிட்ட சொல்றாங்க. பல்லவின்னு சொல்றாங்க, இல்ல இல்ல மேடமே ஏத்துட்டு ஐஏஎஸ் அதிகாரியை சொல்றாங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு அடுத்துதான் இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தரப்புல இருந்து விளக்கம் சொல்றாங்க. இந்த நிலையில மேயர் பிரியாவை பத்தி நிறைய விமர்சனங்கள் இப்ப எழுந்துட்டு வருது. எவ்வளவு திமிரு பாருங்க, எவ்வளவு ஆணவம் பாருங்க, உன்னுடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிய போகுது, இதோட நீ காலி, உனக்கு என்ன பான்ஸ் பவுடர் தானே தெரியும், ப்ளீச்சிங் பவுடர்னா கூட தெரியாது, இப்படிதானே நீ சுத்திட்டு இருந்த, சிஎம்க்கு நீ வந்து பாடி கார்டா கார்ல தொங்கிட்டு போன ஆள் தானே, இப்படி எல்லாம் நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் எம்எல்ஏவை அவமதிக்க போறோம், நாங்க வந்து கரெக்டான புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணோம். மேயர் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஐஏஎஸ், தேர்டு எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாங்க வந்து மீற போறோம், நான் கரெக்டா தான் இருந்தேன், நான்லாம் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க லேட்டா வந்தாங்க, அதனாலதான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான விளக்கம்லாம் மேயர் பிரியா கொடுக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மீடியாவை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியா. அதுக்கப்புறம் தான் நின்று விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புரோட்டோகால் ஒண்ணு சொன்னாங்க அந்த மேடம். அந்த மேடம் புரோட்டோகாலை பாதி வழியிலேயே மாத்திட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் மேயருக்கு அப்புறம் எம்எல்ஏன்ட்டு சடனா தோணி என்ன செகண்ட் ஈவெண்ட்ல என்ன வந்து ஏத்துனாங்க, இல்லைன்னா ஐஏஎஸ் அதிகாரியை தான் வந்து ஏத்த வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். அது மட்டும் இல்லாம புரோட்டோகால் இவங்க சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னா, புரோட்டோகால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் புரோட்டோகால். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்லாம் நடக்குது, லோக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல யார் யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த சிஎம் கேபினெட் லெவல்ல இருக்கிறவங்க. செகண்டா எம்பிஸ், எம்எல்ஏஸ். தேர்டு மேயர்ஸ், சிவில் ஹெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த லோக்கல் இந்த ஈவெண்ட்டுக்குலாம் இவங்க தான் இருப்பாங்க. அடுத்துதான் ஐஏஎஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், செக்ரட்டரி, இப்படி எல்லாருமே வருவாங்க. அந்த வகையில இந்த இடத்துல சிஎம்ஓ இல்ல, எம்பியும் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்திருக்கோம்னா எம்எல்ஏக்கு தான். அடுத்துதான் மேயர், அடுத்துதான் ஐஏஎஸ். ரூல்ஸே தெரியாம மேயர் அவர்கள், நாங்க எந்த தவறும் பண்ணல, நாங்க எங்களுடைய புரோட்டோகால் எங்களுடைய வேலையை தான் செஞ்சோம், அவங்க தேவையில்லாம வம்பு இழுக்கிறாங்க, அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க, அதுக்காக தான் இப்படி எல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க, எங்களுக்கு தெரியாத அவங்கள பத்திலாம், அவங்களாம் அப்படிதான் இப்படிதான்ட்டு தேவையில்லாத விஷயத்த திணிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட ட்விட்டர்லயும் அதே தான் போட்டிருக்காங்க. இதுதான் புரோட்டோகால்ன்ட்டு அவங்க ஒன்னு எடுத்து போட்டிருக்காங்க. மேயர் பிரியா அவர்களுக்கு இங்க நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துக்குள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு என்ன புரோட்டோகால் இருக்குன்ட்டு அவங்க நல்லாவே
தெளிவான விளக்கமே கொடுத்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களே அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டாங்க போல இருக்கு. அதாவது அவங்க இருந்த ஆட்சி காலத்துல, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட கட்சி இருந்தது. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களோ அந்த கட்சி ஃபாலோ பண்ண விதிமுறைகளை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ கட்சி ஆட்சி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த ஆட்சி முறையில எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறாங்க. அந்த வகையில மேயர் பிரியா அவர்கள் தெளிவான விளக்கம் இதுக்கு கொடுத்தே ஆகணும்ட்டு பல பேருடைய எண்ணமாவும் கருத்தாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்சுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிற மாதிரி ரூல்ஸை அப்பப்ப மாத்திக்க கூடாது. அதை மேயர் பிரியா அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மேயரா இருக்கிறவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நபரை கண்டிப்பா போய் சந்திச்சிருக்கணும். ஆனா இது வரைக்கும் சிஎம் விஜய் அவர்களை மேயர் பிரியா அவர்கள் சந்திக்கவே இல்லை. அதுக்கான விளக்கம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எனக்கு காலையில அடிபட்டுச்சு, கால் வலி அப்படின்னு சொன்னவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ரிப்பன் கட் பண்ண விஷயத்துல 2 சிசர் கொடுத்திருக்காங்க. அந்த 2 சிசர்ல இவங்க 2 பேருமே தான் கட் பண்ணணும்னு இருக்கு. அதனாலதான் அவங்க கட் பண்ணிருக்காங்க. இதுலயும் எந்த தவறும் கிடையாது. ஸோ எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சைட்ல தவறு இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. மேயர் பிரியா அவர்கள் ஒரு திமுருத்தனத்திலையும் ஆணவத்திலையும் இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ எங்க தலைவரே பொறுமையா இருக்காரு. நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்? பொறுமையா இருக்கிறவங்க எங்க வந்திருக்காங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு எங்க தலைவர் இருக்காரு. அதனால நாங்க சைலண்டா எல்லாத்தையும் பொறுமையோட கவனிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதனால நான் விட்டு கொடுத்ததா கூட நினைச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா தான் நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பல்லவி அவர்கள் ஒரு பெரிய மனசோட ஒரு பைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெரிய மனசு ஓகே, இருந்தாலும் அந்த இடத்துல மேயர் பிரியா அவர்கள் எம்எல்ஏ பல்லவி அவர்களை அவமதிச்சிருக்காங்கன்றதுதான் உண்மையான விஷயம். அதுக்கு மன்னிப்பு அவங்க கேட்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம மேயர் பிரியா அவர்கள் இது வரைக்கும் சிஎம் அவர்களை போய் சந்திக்கல. அதுக்கான ஒரு தெளிவான கரெக்டான ஒரு விளக்கமும் அவங்க கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் சார் வராரு அப்படின்னு சொன்னா போதும், அவருக்கு முன்னாடியே இவங்க போய் அங்க நின்று ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடுவாங்க. எல்லா பக்கத்துல ட்ரெண்டிங்கா சுத்திட்டு இருப்பாங்க, ஓடுவாங்க, என்னென்னோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சைலண்டா இருந்தவங்க திரும்பவும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் எம்எல்ஏ பல்லவி வர்சஸ் மேயர் பிரியா, இவங்க 2 பேர்ல யாரோடைய தரப்பு கரெக்டா இருக்கு, நீங்க யார் பக்கம் இருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.